இந்த வாரங்களில் நாம் 5 விதமான உவமைகளையும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 5 விதமான உவமைகள், அதற்கு ஒத்துப்போகிற 5 விதமான சபைகள், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்து வந்திருக்கிறோம். அதை நீங்கள் ஒரு சிலர் யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க, அது போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது புரியாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், திரும்ப திரும்ப கேட்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு புரியும். அந்த காரியங்கள் புதிதாக வந்திருக்கிறவர்கள் ஒரு சிலர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு விளங்காது. கொஞ்சம் விளங்காமல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னென்ன வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே போட வாஞ்சிக்கிறாரோ அவைகளை போட வைத்து உங்களை திருப்தியாக்கி நடத்தும்படியாய் நான் கர்த்தருடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற உவமை என்னவென்றால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45-46 வாசிக்கலாம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். போன வாரத்திலே நாம் பார்த்தோம், பொக்கிஷத்தை கண்டான். சபையிலே எப்படி மறுமலர்ச்சி வந்தது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ ஒரு முத்துக்களை தேடுகிற வியாபாரி என்ன பண்ணிட்டாங்க? முத்துக்களை தேடுகிற வியாபாரி. இந்த வியாபாரிக்கு வேலை என்னதுதான்? நல்ல முத்துக்களை தேடுகிறவன். நல்ல முத்துக்களை தேடின ஒரு வியாபாரி. அவன் ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்து விட்டான். கர்த்தருடைய சபை எங்கேயோ போய்கொண்டிருந்த சபையிலே தேவன் முத்துக்களை தேடுகிற வியாபாரிகளை உண்டு பண்ணிவிட்டார். முத்துக்களை தேடுகிற வியாபாரியை கர்த்தர் எழுப்பி, அதிலே அவன் எதை கண்டுபிடித்து விட்டான் என்றால், விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடித்து விட்டான். அந்த விலையுயர்ந்த முத்துத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லா கலப்படங்களும் கலந்து வந்திருந்த சபை, புளித்த மாவு சபையிலே தேவன் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணி முத்துக்களை தேடுகிற தேவ பிள்ளைகளை உண்டு பண்ணினார், எழுப்பினார் சபையில. இவர்கள் முத்துக்களை தேடி விலையுயர்ந்த முத்தை கண்டுபிடித்தார்கள். கர்த்தருடைய சபையிலே இயேசுதான் அந்த விலை உயர்ந்த முத்து. மற்றவர்களெல்லாம் விலை உயர்ந்த முத்துக்கள் அல்ல. பரிசுத்தவான்கள், புனிதர்கள், ராஜாக்கள், பிஷப்புகள், போப்மார்கள் எல்லாம் விலை உயர்ந்த முத்துகள் அல்ல. அவர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் விலை உயர்ந்த முத்துக்கள் அல்ல. கர்த்தராகிய இயேசு அவரால் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய உபதேசங்கள், அவரால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் தான் விலை உயர்ந்த முத்து என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இது சம்பவித்த காலம் கிபி 1800 ஆரம்பித்தது. கிபி 1800 விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்த காலம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து கர்த்தருடைய சபை மகா பெரிய எழுப்புதலை கண்டது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்
உலகமெங்கும் போய். இதுக்கு முந்தின சபையில் நாம பார்த்தோம், அவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போனார்கள். மிஷனரி மூமெண்ட், சுவிசேஷ இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 1800க்கு மேல சுவிசேஷ சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. அந்த மிஷனரி இயக்கங்கள் எல்லாம் போய் அங்கங்கே சுவிசேஷ சபைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இவ்விதமான ஒரு பெரிய எழுப்புதல் உலகம் முழுவதும் போயிட்டே இருந்தது. நல்ல விலை உயர்ந்த முத்து ஆகிய இயேசுவை கண்டுபிடித்து விட்டார்கள். அவருடைய போதனைகளுக்கு, இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பாரம்பரியங்களை தூக்கி குப்பையில போட்டாங்க. பாரம்பரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, கர்த்தருடைய போதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்க சபை ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான போதனைகள் என்ன? ஒரு 7 விதமான மிக முக்கியமான போதனைகள் இந்த காலகட்டத்திலே சபைகளிலே உருவானது. ஒன்று மீட்பு, இன்னொன்று ரட்சிப்பு. நம்பர் 1 என்னது? மீட்பு. ரெண்டாவது என்றது என்னது? ரட்சிப்பு. அது என்னய்யா, மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு தோணும். அப்படிதானே? அப்படிதானே? மீட்பும் ரட்சிப்பும் ஒன்று இல்லை. கத்தோலிக்க பைபிளில் ரெண்டுமே மீட்பு என்று தான் போடப்பட்டிருக்கும். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இயேசுவை மீட்பர் என்று தான் குறிப்பிட்டிருப்பார்கள். கத்தோலிக்க பைபிளில் எந்த இடத்துலையும் இரட்சகர் என்ற வார்த்தை இல்லவே இல்லை. நீங்க தேடி பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. இரட்சகர் என்ற வார்த்தை இல்லவே இல்லை. அவர் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ரெடீமர். ஆனால் இரட்சகர் என்பதற்கு ஆங்கிலத்தில் சேவியர். இந்த ரெடீமருக்கும் இந்த சேவியர் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. லூக்கா 24:21 வாசிக்கலாம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து போதும். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் அப்படின்னா, ரட்சிப்பவர் என்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம், இல்லைன்னா மீட்பர் என்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாம். ஏன் மீட்டு ரட்சிப்பவர் என்று போட வேண்டும்? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த மீட்பர் என்பதற்கும் ரட்சிப்பர் என்பதற்கும் வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அதை விளக்கமாக சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மீட்பு, மீட்டு ரட்சிக்கிறவர். மீட்பு 1, ரட்சிப்பு 2. மூன்றாவது நீதி செய்தல். நான்காவது பரிசுத்தமாகுதல். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுக்க முடியும். நீதி செய்தல், நான்காவது போதனை பரிசுத்தமாகுதல். நீதிமானுக்கும் பரிசுத்தமானுக்கும் வித்தியாசம் உண்டு. இதை இந்த சபையிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நீதிமான் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், நீதிமான் என்கிற ஸ்தானத்துக்கு வந்து விடுவான். ஆனால் பரிசுத்தவான் என்கிறவன் அப்படி அல்ல. பரிசுத்தவான் என்கிறவன் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக பாடுபடுகிறவன், கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக இரத்தம் சிந்துகிறவன், கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக
தன்னை பரிசுத்தவானாய் மாற்றிக்கொள்ளுகிறவன். இன்னும் சில காரியங்கள் எல்லாம் உண்டு. இந்த நீதிமானும் பரிசுத்தவானும் ஒரே நேரத்தில் இயேசுவை தரிசிக்க போறதில்லை. அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பரிசுத்தவான் உயிர்ப்பிக்கப்படுகிற காலம் வேற, நீதிமான் உயிர்ப்பிக்கப்படுகிற காலம் வேற. பரிசுத்தவான் என்கிறவன் அவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமான் என்கிறவன் உலகத்திலும் நீதிமான்கள் உண்டு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்திலும் ஒரு சில நீதிமான்கள் உண்டு. ஆனால் பரிசுத்தவான் என்கிறவன் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டு அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் தான் பரிசுத்தவானாக மாற முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அல்ல, பொதுவாக உயிர்த்தெழுதலை குறித்து 7 வரிசைகள் சொல்லப்படும். அந்த 7 வரிசைகளில் 2வது வரிசை பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல், 6வது வரிசை தான் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எங்கெங்க இருக்கு? பைபிளில் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். சரியா? பைபிள் ஸ்டடி வைக்கிறேன், நேற்றைக்கு கூட நடந்தது. இதெல்லாம் அங்கே தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இங்கே வந்து சர்ச்சில் கொண்டு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் தூங்கிட்டு தான் இருப்பீங்க. புரியுதா? அதனால யார் யாருக்கு பைபிள் ஸ்டடிக்கு வர முடியுமோ வாங்க, அந்த காரியங்களெல்லாம் சொல்லுவோம். அப்போது இது எங்கெங்க வரிசை எங்கெங்க போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அது முதல் வரிசை. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ அவருடைய வருகையில் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள், அவருடையவர்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள் இந்த பரிசுத்தவான்கள். முதல் வரிசை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டார். 2வது வரிசை இந்த பரிசுத்தவான்கள் அல்லது மணவாட்டிகள் என்று சொல்லப்படுகிற பரிசுத்தவான்கள் தான் 2வது வரிசை. நீதிமான்கள் என்கிறது 6வது வரிசை. 2வது வரிசையில் போறோமா 6வது வரிசையில் போறோமா நம்ம தான் முடிவு பண்ணணும். 2வது வரிசையில் போறவங்க இயேசுடைய மணவாட்டியா போவாங்க, ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைக்கப்படுவார்கள். 6ஆம் வரிசையில் போறவங்க அது வேற. எப்படி கதை? 2ஆம் வரிசையில் போறவங்க புதிய எருசலேமுக்கு போவாங்க, 6ஆம் வரிசையில் போறவங்க புதிய எருசலேமுக்கு போக முடியாது. சரியா? இந்த வரிசையில் இவ்வளோ வேலையெல்லாம் இருக்கு, நம்ம சும்மா ஏதோ எடுத்துட்டு போயிடுறோம். புரியுதா? அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், நீதிமான்கள் என்கிறதும் பரிசுத்தவான்கள்ங்கிறதும் வேற. அப்போ முதலாவது என்ன உபதேசம் நடந்தது இந்த காலகட்டத்தில்? மீட்பு. 2வது ரட்சிப்பு. 3வது நீதி செய்தல். 4வது பரிசுத்தமாகுதல். 5வது அநியாயமாக வாங்கினதை திருப்பி கொடுத்தல். யார்கிட்ட எல்லாம் அநியாயமாக வாங்கினியோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். இப்படிப்பட்ட உபதேசம் இந்த காலகட்டத்திலே சபையிலே வந்தது. 6வது மகிமைப்படுதல். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை மகிமைப்படுத்தவும் நாம் மகிமைப்படவும் வேண்டும் என்கிற உபதேசம் இந்த காலகட்டத்திலே வந்தது. 7வது ஆத்தும பாரம். ஆத்தும பாரம்னா என்னது? இருக்கிற பாரமே எங்களுக்கு போதாது, எங்களுக்கு இன்னொரு ஆத்தும பாரம் வேணுமா என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருதேன்னு ஆண்டவர் சொன்னார். நாங்களே இளைப்பாரி பாரம் சுமந்து தான் எங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னொரு பாரம் வேணுமா?
அதன் ஆத்தும பாரம். நான் கண்ட இயேசுவை என் சகோதரனுக்கு காண்பித்தல், நான் கண்ட இயேசுவை என் உறவினர்களுக்கு காண்பித்தல், நான் கண்ட இயேசுவை என் பக்கத்து வீட்டுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போகிறேன். ஆனா என் கூட இருக்கிறவெல்லாம் நரகத்துக்கு நேரே போயிட்டு இருக்கிறான். இந்த ஆத்துமா எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஆத்தும பாரம். அந்த ஆத்தும பாரத்தினால தான் ஜனங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு சென்றார்கள். காடுகளில், மேடுகளில், பாலைவனத்தில், பள்ளத்தாக்கில், மிருகங்கள் மத்தியில், கொடிய மிருகங்கள் மத்தியில், மிருகங்களை விட கொடிதான மனிதர்கள் மத்தியில். அது என்னங்க மிருகங்களை விட கொடிதான மனிதர்கள்? நர மாமிசம் தின்னுகிற மனிதர்கள். மனிதரை கொன்னு சாப்பிட்டுருவான், அப்படி பச்சை மனிதரை கொன்னு சுட்டு சாப்பிட்டுருவான். காடுகளிலே இருக்கிற அந்த காட்டுவாசிகள், காடுகளில் இருக்கிற காட்டுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, அங்க ஒரு வெளி மனிதன் போனான்னா அவனை சாகடிச்சிருவான், சாகடிச்சு தின்னுடுவான். பச்சையோடையும் சாப்பிடுவான், வேக வச்சும் சாப்பிடுவான். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. அந்த இடங்கள் மத்தியில் தங்களுடைய உயிரையும் பணையும் வச்சு தான் பெற்ற இந்த முத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இந்த விலை உயர்ந்த முத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆத்தும பாரம் கொண்டு உலகமெங்கும் கடந்து சென்றார்கள் தேவனுடைய பிள்ளைகள். தங்களுடைய குடும்பத்தை விட்டாங்க, தங்களுடைய மனைவிகளை விட்டாங்க, சொத்தை விட்டாங்க. சொத்தை விற்று அங்க கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சபைகளை ஸ்தாபித்தார்கள். ஒவ்வொரு மிஷனுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துடும். நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சிஎம்சி வெள்ளூர்ல ஒரு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? எப்படி அது வந்தது? மிஷனரி மூலமா வந்ததுன்னு தெரியும். ஐடாஸ் கடர் என்ற ஒரு பெண்மணி, அவங்களுடைய அப்பா ஒரு மருத்துவர். அவங்க அப்பா மருத்துவர், அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க இங்கிலாந்து தேசத்திலிருந்து. நல்லா பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது அன்று ராத்திரியில ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி, பிரசவ வலிக்காக அங்க கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அங்க இருந்தவர் டாக்டர் யார்? ஒரு ஆண். ஆண் என்று சொன்ன உடனே, ஒரு ஆண் என்னுடைய மகளுக்கு அல்லது என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கிறதா? அந்த காலத்தில் ஆண்கள் தான் டெலிவரி பார்த்தாங்க. அப்படி சொன்னதுனால திருப்பி கொண்டு போயிட்டாங்க. திருப்பி கொண்டு போனதுனால மறுநாள் காலையில் அந்த பெண் பிணமாக எங்க கொண்டு சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதே மாதிரி அன்று ராத்திரியில் மட்டும் 3 சம்பவம் நடந்தது. 3 பெண்கள் இப்படி டெலிவரிக்கு வந்து திருப்பி போனதுனால, இது ஏழை பாளைகள்லாம் கொஞ்சம் படித்தவங்க அவங்க, அதனால தான் ஏழை பாளைகள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, பெரிய ஆம்பளை பார்த்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா குழந்தை பத்து போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, எனக்கு படித்த ஆட்கள், கொஞ்சம் மேல்நிலையில் இருந்த ஆட்கள். அதனால அந்த 3 பெண்களும் அன்று ராத்திரியில் மரித்து போனதுனால அந்த 3 பெண்களும் மறுநாள் காலையில் என்ன பண்ணிட்டு இருக்க கொண்டு போகிறாங்க, பிணமாக கொண்டு போயிடறாங்க. இதை இந்த சின்ன பெண் பார்க்குறா. பார்த்ததுனால ஒரே ஒரு காரியம், இந்த பெண்களுக்கு ஏன் டெலிவரி பண்ண முடியலைன்னா, எங்கள் அப்பா டாக்டராக இருக்கிறதுனால, ஒரு ஆண் டாக்டராக இருக்கிறதுனால தானே பண்ணலைன்னு சொல்லி நேரே லண்டனுக்கு போய் டாக்டர் படிச்சுட்டு வந்து அந்த பெண்ணால் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த சிஎம்சி வெள்ளூர். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அப்படிதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இதே மாதிரி வெள்ளைக்காரன் வந்து இந்த நாட்டை குட்டிச்சோறாக்குனான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் வியாபாரத்துக்கு தான் வந்தான், ஆனால் மிஷனரிகள் அப்படியெல்லாம் வரல. மிஷனரிகள் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்த வந்தார்கள். இப்படி அநேக மிஷனரிகள் வந்து கர்த்தருடைய சபையை ஸ்தாபித்தார்கள்.
இன்றைக்கு சபையில் திருப்பியும் கேடு வந்து போச்சு, அதை விடுங்க, அது அடுத்தது பார்க்க போறோம். நாம எவ்வளவு பெரிய ஆத்தும பாரம் அவர்களுக்கு இருந்தது. அன்றைக்கு காலகட்டத்தில் அவர்கள் வாங்கி வச்ச சொத்தை தான் இன்னைக்கு சபைகள் அனுபவிச்சுட்டு இருக்குது. அதை இவங்க வித்து வியாபார ஸ்தலமா மாத்தி அதுல ஏகப்பட்ட சண்டை, அதுல ஏகப்பட்ட கேஸு எல்லாம் இவங்க இப்போ இருக்கிற சபையினர் பண்ணுகிற ஒரு பயங்கரமான துரோகம் தான் இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிதான் நல்ல நல்ல போதனைகள் கர்த்தருடைய சபையிலே கொண்டு வரப்பட்டது. பண்டித ராமாபாய் என்கிற ஒரு பெண்மணியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாங்களா? அவர்கள் ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்தார்கள். கேட்கறதுக்கு நம்ம இந்தியா பேர் தானே இருக்கு, ராமாபாய். அங்கேதான் இந்தியாவில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சோசியல்ல உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்னாங்க. பண்டித ராமாபாய் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக ஆசிரமத்தை உண்டு பண்ணினார் தான் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டினார்னு சொல்லிக்கிட்டு புத்தகத்தை எழுதுனவங்களுக்கு தெரியுமா யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்னு அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏனென்றால் உலகம் அவரை அறியாமலும் கேளாமலும் இருக்கிறபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு. புத்தகத்தை எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்களுக்கு என்ன தெரியாது? பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியாது. பின்மாறி மழை ஊற்றப்பட்டது இவர்கள் ஆரம்பித்த அந்த ஆசிரமத்தில். ஆண்டவர் இந்த இந்திய தேசத்தை வச்சு எவ்வளவு முக்கியமான திட்டத்தை வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? தன்னுடைய 12 அப்போஸ்தலர்கள் ஒரு அப்போஸ்தலனாகிய தோமாவை முதல் நூற்றாண்டிலேயே அனுப்பி விட்டுட்டாருங்க. அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருந்தபோது கூட தம்முடைய சீஷனாகிய அப்போஸ்தலனாகிய தோமாவை ஏன் அனுப்பி வச்சாருங்க? இந்த தேசத்தை குறித்து ஒரு பயங்கர திட்டம் உண்டு அவருடைய கரங்கள்ல. அவருடைய பரலோக ராஜ்யத்தில் ஒரு பயங்கரமான திட்டம், இந்த தேசத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நமக்கு தெரியாம இருக்கலாம், அது ஏற்ற காலங்களில் நிறைவேறியே தீரும். அதை யாரும் தடை பண்ண முடியாது. தேவனுடைய திட்டங்களை தடை செய்கிற மனிதன் யார்? அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திட்டம் நீ போட்டாலும் உன்னுடைய திட்டத்தை எல்லாம் பைத்தியமா மாற்றி விடுவார் நம் ஆண்டவர். அவருடைய திட்டமே நடைமுறைப்படுத்தப்படும். அவருடைய திட்டத்தை யாரும் என்ன பண்ண முடியாது? தடை செய்யவே முடியாது. எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். சொல்லலாம், 1ஆம் நூற்றாண்டிலேயே வந்த கிறிஸ்தவம் இன்னும் இந்திய தேசத்தில் வளரவே இல்லையே, 2-3% கிறிஸ்தவம் தானே வளர்ந்திருக்குன்னு சொல்லலாம். கர்த்தர் தமது திட்டத்தை நிறைவேற்ற இறங்கி வரும்போது இந்த தேசம் தன்னுடைய அசைவை கண்டே ஆக வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கண்டே ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியை, தேவனுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு காரியம், ஜனங்கள் பரிசுத்த வேதத்துக்கு நேராக திரும்பினார்கள். எதுக்கு நேர் திரும்பினாங்க? எல்லாம் விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடிச்சதுனால பரிசுத்த வேதத்துக்கு நேராக திரும்பினார்கள். ஏற்கனவே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அமெரிக்க தேசத்திலே கலக்கின ஒரு பெரிய சுவிசேஷக ஊழியன் டாக்டர் பில்லி கிரஹாம். அவருடைய எல்லா டீச்சிங்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் எங்கிட்ட பேசினார், பரிசுத்த ஆவியானவர் தூக்கத்தில் என்னை எழுப்பி தட்டி எழுப்பி பேசினார் சொல்லவே மாட்டார். அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி நிறைய பேர் தவறான பொய் உபதேசங்களையும் கொண்டு வந்து விடுகிறார்கள். ஏன்னா அவர்களுடைய இருதயத்தில் உள்ள ஏவுதலையும் உபதேசமாக கொண்டு வந்து விடுகிறார்கள். இந்த தேவ மனிதனுடைய உபதேசம் இன்னும் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்க முடியும். பார்த்தா சொல்லுவார்,
கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனம். ஒரு பிரசங்கத்தை சொல்லிக்கிட்டு the Bible says so. கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் சொன்னேனோ ஆவியானவர் சொன்னார்னோ எதுவும் சொல்றதில்லை. கர்த்தருடைய வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இப்படிதான் கர்த்தருடைய வசனத்துக்கு ஜனங்கள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில். 1800க்கு மேலே த ஹோலினஸ் மூமெண்ட். ஜனங்கள் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும் என்கிற உபதேசம் இந்த காலகட்டத்திலே தான் கர்த்தருடைய சபையிலே வந்தது. இது முக்கியமான காலகட்டமா இல்லையா? சபையில் வந்த மிக முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தபடியாக இந்த பரிசுத்தம் எங்கெல்லாம் வர வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் எங்க வரணுங்க? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் எதை பார்ப்பாருன்னா, நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தம் இருக்கிறதா, நம்முடைய சிந்தனை சொல் செயலிலே பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை அவர் நோக்கி பார்ப்பார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நாம் அடிக்கடி சொல்லுவோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் 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 பரிசுத்தமாக்குவாராக. நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே, நம்முடைய சிந்தனை சொல் செயலிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நாம் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென்றால், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம், நம்முடைய கண்களின் பார்வை, நம்முடைய காதுகளில் கேட்கிற காரியங்கள், நம்முடைய வாயிலே பேசுகிற காரியங்கள் எல்லாமே பரிசுத்தத்துக்கு நேராக, குற்றமற்ற தன்மைக்கு நேராக போக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாகும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாகும், நம்முடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாகும். இந்த பரிசுத்தத்தை குறித்து இந்த காலகட்டத்தில் தான் மேன்மையாக கொண்டு வந்தார்கள். பரிசுத்தமாகுதல், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக வேண்டும். அடுத்தபடியாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். கர்த்தருடைய சபை இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையை குறித்த ரகசியத்தை கண்டுபிடித்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை என்பது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது பகிரங்க வருகை. ஆனால் இந்த ரகசிய வருகை என்பதை ரகசிய வருகை என்று கர்த்தருடைய சபை பைபிளில் எங்கேயும் போடல. பைபிளில் எந்த இடத்துல என்ன போடல? இது ரகசிய வருகைன்னு போடவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையை குறித்து அங்கங்கே எழுதப்பட்டிருந்தன. அதை இந்த வேளையிலே கண்டுபிடித்து விட்டார்கள். போட்டு பாருங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, இது ரகசிய வருகையை குறிக்கிறது. இந்த ரகசிய வருகையை கண்டுபிடித்து ஆங்கிலத்தில் ராப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? ராப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை கண்டுபிடித்து சபைகளிலே உபதேசம் பண்ண தொடங்கி விட்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வரும், அப்பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக இருக்கப்படி காக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய சபை கர்த்தருக்கு மகிமையாக எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்கிறத உபதேசம் பண்ண தொடங்கிட்டாங்க. சரி, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும்போது முழுமையா சபையை எடுத்துக்கொள்வாரா, தனித்தனிப்பட்ட மனிதனை எடுத்துக்கொள்வாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சபைங்கிறாங்க, வேற எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? தனித்தனி மனுஷன் சொல்றாங்க, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சபையை எடுத்துக்கொள்ள மாட்டார். நீங்க அப்படி மனசுல வச்சீங்கன்னா தூக்கிடுங்க. அப்படியே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க
சியோன் பேரொளி மிஷன் சபையை மொத்தமா தூக்கிட்டு போவாருன்னு சொல்லிட்டு. நெவர். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனை தான் தூக்கிட்டு போவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால 10 பேர் பரிசுத்தமாக இருந்தால் போதும், மற்றவங்க எப்படியோ வாழ்ந்தா சபையை எடுத்துட்டு போயிடுவார்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பெரிய தவறு. அதான் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தம்னா சபையினுடைய ஆவி ஆத்துமா சரீரமா, தனிப்பட்ட மனிதனுடைய ஆவி ஆத்துமா சரீரமா? தனிப்பட்ட மனிதனுடைய ஆவி ஆத்துமா சரீரம். ஒரு சபையில் வருகிற எல்லாருமே பரிசுத்தவான்களா இருக்க முடியாது. ஒரு சபையில் வருகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை தான் அவனை பரிசுத்தமாக மாற்ற முடியும். அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சபையை மேலே போகும்போது காலை பிடிச்சி தொங்கி மேலே போயிடும்னு நினைச்சிங்கன்னா உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். என் ஆண்டவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு சபை தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போதும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு எத்தனைங்க? ஒரே ஒரு சபை, பரிசுத்தவான்களின் சபை, மணவாட்டி சபை. பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அந்த மணவாட்டி சபைக்காக அங்கங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை எல்லாம் எடுத்துட்டு போவார். அவ்வளவுதான். சியோன் பேரொளி மிஷன்ல எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களோ, ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் இயேசுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்களெல்லாம் உபத்திரவ காலத்தில் போய் பிசாசு கிட்ட போய் நொங்குன்னு நல்லா அடி வாங்கி அதுக்கப்புறம் திருந்தி ஏதாவது பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாம் ஏமாத்தியெல்லாம் எங்களை எனக்கு போதிக்கலாம் முடியாது. வாங்க சியோன் பேரொளி மிஷன் சபைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை எல்லாரும் நாங்கள் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம். நாங்கள் என்ன பரலோகத்தை என்ன வாங்கியிருக்கிறோம்? குத்தகைக்கு எடுத்திருக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது. புரியுதா? எல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்தால் இங்கே கொடுக்கிற உபதேசத்தை கை கொண்டு, என்னதுங்க? கொடுக்கப்படுகிற உபதேசத்தை கை கொண்டு உங்கள் ஆவியாத்துமா சரீரத்தை நீங்கள் குற்றமற்றதா இருக்கும்படி காத்து பரிசுத்தவான்களாய் நீங்கள் மாறினீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய காரியம். கணவன் போனா மனைவி போயிட முடியும், கணவன் மனைவியும் போனா பிள்ளைகளை போயிட முடியும். இப்படியெல்லாம் கதையே கிடையாது. ஒரு குடும்பத்தில் எப்படி பிரச்சனை இருக்கு? படுக்கையில் 2 பேர் இருப்பாங்க. ஏன் படுக்கையில் 2 பேர் இருக்கிறதுல ஒருத்தியை எடுக்கணும், ஒருத்தியை விடணும்? மாவு திரிக்கிற இடத்துல 2 பேரும் மாவு திரிச்சிட்டு இருப்பாங்க, கதை பேசி அக்கா அக்கான்னு. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், மற்றவங்க கைவிடப்படுவாள். ஏன் 2 பேரும் எடுத்துட்டு போக வேண்டியது தானே? வயலில் வேலை செய்கிறாங்க 2 பேர், ஒருத்தியை கூட்டிட்டு போயிடுறாரு, இன்னொருத்திய. ஏன்? சபையில் 100 பேர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, 25 பேரை கூட்டிட்டு போயிடுவார், மீதிய 25 பேரும் பரிசுத்தமாக இருந்தால் கூட்டிட்டு போவார். என்னதுங்க? அது கேரண்டி கிடையாது 25 பேரும். அதனால தான் சொல்கிறோம், கர்த்தருடைய ஆராதனைக்கு நல்லா வாங்க, ஒழுக்கமாக வாங்க, கர்த்தரை மகிமையோடு ஆராதிங்க. கர்த்தருக்கு சபைக்கு ஆராதனைக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு வாங்க. எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு. ஐயோ அவர் திட்டுவாரே, அவர் எங்களை பார்ப்பாரு, இந்த கதையே வேண்டாம். கர்த்தருடைய சபைக்கு ஆலயத்துக்கு வரும்போது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். மனமகிழ்ச்சியோடு வாங்க, ஒரு மனப்பட்டு கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் என்ன பண்ணணும்? பரிசுத்த சிந்தையில் இருப்போம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம், சிந்தனை, சொல், செயல் பரிசுத்தமாய் மாற பிரயாசப்படுவோம். அப்போதான் எங்கே போக முடியும்? இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சும்மா ஒரு சபைக்கு போறதுனால அந்த சபை மொத்தமாக அங்கே போயிரும் சொல்லிட்டு உங்களை ஏமாற்றி கொள்ளாதிருங்கள். போகிற ஒவ்வொரு சபையிலையும் யார் பரிசுத்தவான் இருக்கா அவங்கள கூட்டிட்டு போற ஆண்டவர். அந்த சபை எல்லாம் சேர்ந்து ஒரே சபை மணவாட்டி. அப்படிதான். அங்கே போய் என்ன பண்ண முடியாது? டினாமினேஷன்லாம் பண்ண முடியாது. அங்கே போய் ஏசி சர்ச்சு, இது ஏஜி சர்ச்சு, இது லார்ட்ஸ் சர்ச்சு, இது சியோன் பேரொளி மிஷன் அப்படின்னு அங்கே என்ன பண்ண முடியாது? கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. அப்படி தானே? அங்கே போனால் என்ன பண்ணிடுவோம்? கடைசியில் அங்கே போய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கா நம்ம? அப்போ சியோன் பேரொளி மிஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாவா?
ஏசிய சர்ச்சில் போகிறவங்கெல்லாம் ஒரு கூட்டமாவா? ஏஜி சர்ச்சில் போகிறவங்கெல்லாம் ஒரு கூட்டமாவா? ஒவ்வொரு கூட்டமாக சேர்ந்தாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கா? அதெல்லாம் நடக்காது. அங்கெல்லாம் ஒரே ஒரு கூட்டம்தான், மணவாட்டி சபை. இயேசு கிறிஸ்து மணவாளனுடைய மணவாட்டி சபை, அவ்வளோதான். அப்போ அதுக்காக வேண்டி நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக மாற்ற வேண்டும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் 1-2 தவறான காரியங்களும் நடந்தது, அதையும் சொல்லணும். இவ்வளவு மேன்மையாக இந்த முத்துக்களை தேடி வந்த சபை, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையை கண்டுபிடித்து அதை போதித்த சபை, பரிசுத்தமாகுதலை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குறித்து முக்கியத்துவம் கொடுத்த சபை. அந்த சபையில் இன்னும் 1-2 காரியங்களை சொல்லி விட்டு அப்புறம் சொல்றேன். பவர் மினிஸ்ட்ரி என்கிற ஒரு மினிஸ்ட்ரியை இப்பதான் ஆரம்பித்தாங்க. வல்லமை முகாம்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்ப கூட நடக்கும் அங்கங்கே. வல்லமை முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான், உலகம் முழுவதும். அடுத்தது உன்னத ஜீவன். என்னதுங்க? உன்னத ஜீவன், பர்சனல் ஹோலினஸ். அதுதான் நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆவி ஆத்மா சரீரத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உன்னத ஜீவன் என்கிற ஒரு மூமெண்ட்டை இந்த நேரத்தில் தான் கொண்டு வந்தாங்க. இன்னொரு காரியத்தில் பார்க்கும்போது, வார்த்தையிலே விசுவாசம் கொள்ள வேண்டும். எதில் கொள்ளணும்? வார்த்தை எங்க இருக்கு? கர்த்தர் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் கொள்ள வேண்டும். வார்த்தையில விசுவாசம் கொள்ளுகிறவன் இயேசுவிலே விசுவாசம் கொள்ளுகிறவன். இயேசுவிலே விசுவாசம் கொள்ளுகிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறான், பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவன். அப்போ நாம எங்க விசுவாசம் கொள்ளணும்? முதல்ல இப்போ நான் சொல்றேன், எப்பா என்னை விசுவாசிப்பா, அதுக்கு என்னுடைய வார்த்தை தான் உங்களுக்கு தெரியும். அப்ப நான் நீங்க என்ன நம்புவீங்க? ஐயா சொன்னா அதை செய்வாரு, அப்படித்தானே? சொன்னா அப்ப என்னுடைய வார்த்தை தான் உங்களுக்கு கொண்டு வருகிறது. அந்த வார்த்தை மேல தான் நீங்க விசுவாசம் வைப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கறது அப்புறம். முதல்ல இவர் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்கிற விசுவாசம். அதே மாதிரி தான் தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறார், அதான் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம விசுவாசிச்சோம்னா அந்த வார்த்தையை சொன்ன தெய்வத்தை நாம் விசுவாசிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தையை சொன்ன தெய்வத்தை நாம விசுவாசிக்கிறோம்னா அவரை அனுப்பின தெய்வத்தை விசுவாசிக்கிறோம். புரியுதா? இப்படிதான் வார்த்தையின் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. என்ன காலகட்டம் இது? 1800ஆம் வருஷத்துக்கு அப்புறம் நடந்த காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வந்த 2 மிக முக்கியமான பிரச்சனைகளை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இந்த நேரத்தில் தான் வந்தது. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னா என்னது? செழுமையின் உபதேசம். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார், ஆண்டவர் உங்களை தூக்கி உயரத்தில் வைப்பார், ஆண்டவர் உங்களை நிறைய பங்களா காரெல்லாம் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதனால கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கு நீங்கள் அதை கொடுத்தா நீங்கள் இப்படி வளருவீங்க, அவர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதித்தது போல? ஈசாக்க ஆசீர்வதித்தது போல 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய சந்ததி நம்ம, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதனால ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் இருந்ததுனால அதே மாதிரி நம்மையும் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் மாற்றுவார். இப்படிப்பட்ட உபதேசங்கள் கர்த்தருடைய சபையிலே வந்தது இந்த காலகட்டத்தில் தான். செழுமையின் உபதேசம். இந்த செழுமையின் உபதேசம் ஒரு கூட்ட ஜனங்களை நரகத்துக்கு நேராக கொண்டு சென்றது. எவ்வளவு பரிசுத்த உபதேசம் வந்ததோ அதே மாதிரி என்ன வருது? செழுமையின் உபதேசம். இன்னொரு உபதேசம் இருந்தது, ஹைப்பர் கிரேஸ். ஹைப்பர் கிரேஸ் என்னது?
மிகுந்த கிருபை, அதிக கிருபை. இந்த அதிக கிருபையினால வந்த பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதிக கிருபையினால வர்ற பிரச்சனை என்ன? நம்ம நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம எஸ்கேப் ஆக முடியும். அப்படிதானே? தேவன் கிருபை உள்ளவர். தேவன் கிருபை உள்ள என்பது உண்மைதான். அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அதனால நாம எவ்வளவு பாவம் செய்ததுனாலும் ரட்சிக்கப்பட்டவன் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் கிருபை உள்ளவர்னால அவர் நம்ம நரகத்துக்கு அனுப்ப மாட்டாரு. நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாருன்னு ஒரு உபதேசம். இந்த உபதேசம் வந்ததுனால அநேக சபைகள்ல ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு இது வந்தது. என்னன்னா, ஒன்ஸ் சேவ்டு இஸ் எவர் சேவ்டு. என்னதுங்க? ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால் கடைசி வரை நாம் ரட்சிக்கப்பட்டவர்களே. தேவன் கிருபை உள்ளவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அதனால நாம எவ்வளவு பாவம் செய்தாலும் நாம தண்டிக்க மாட்டாரு, தம்ம தண்டனைக்கு தப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு உபதேசம் இன்னும் இருக்குதெல்லாம். நான் சொன்ன இந்த ரெண்டு உபதேசம் நீங்க அநேக சபைகளில் உள்ள டீச்சிங்கை நீங்க பார்த்தா தெரியும். சில பாஸ்டர்ஸ் உடைய உபதேசத்தை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இந்த ரெண்டும் அதில் இருக்கும். ஒன்று செழுமையின் உபதேசம், இன்னொன்று என்னது? கிருபையின் உபதேசம். செழுமை இருந்தா நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா? இல்ல உபத்திரவம் போராட்டம் இருந்தா பரலோகத்துக்கு போவீங்களா? சபையில வந்து உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு நான் சொன்னேன்னா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவீங்க? செழுமையின் உபதேசம் சொல்லுகிற சபையில ஜனங்கள் ஆயிரக்கணக்காய் திரளுவார்கள். செழுமையின் உபதேசம், இந்த அதிக கிருபையை சொல்லி எந்தெந்த சபையில போதிக்கிறார்களோ அங்கு ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே வந்து கூடுவார்கள். உபத்திரவம் உண்டு, துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு என்று சொன்னா அந்த சபையில ஜனங்கள் 50-100 இப்படி தான் வந்து கொள்வார்கள். உங்களுக்கு எது வேணும்? ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவரோடு பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு ஆளுகை செய்வோம். பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னை பகைத்ததுண்டானால், இந்த உலகம் என்னை பகைத்ததுண்டானால் உங்களையும் பகைக்கும். ஆனால் உபத்திரவத்தில் நீங்க என்னவா இருக்க? சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. இந்த சந்தோஷமும் இந்த பொறுமையும் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகும். தேவ பக்தியாய் நடக்க மனதா இருந்தாலே துன்பப்படுவார்கள். என்னதுங்க? தேவ பக்தியாய் நடக்க மனதா இருந்தாலே, இது முதல்ல சொல்லியிருந்தா இந்த சபைக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்களா? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு வழிதான் நாங்க சொல்ல முடியும். இந்த பூமியில பணக்காரனா இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு வழி இங்க இல்லை, அது வேற எங்க இருக்கு. பூமியில பணக்காரனா இருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு வேற இடம் இருக்கு, இந்த இடம் கிடையாது. ஆனா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வழி சொல்றதுக்கு இந்த சபையில இடம் இருக்கு. புரியுதா? கர்த்தருக்கு எது உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. பரலோகத்துக்கு போற வழி வேணுமா? இந்த பூமியில பெரிய பணக்காரனா வசதியா அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களா? பணம் இந்த பூமியில பணக்காரனா வசதியா இருக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் கையும் தூக்கல. அப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு வாஞ்ச? எப்படி ஆகலும் பரலோகத்துக்கு போகணும் ஐயா. பரலோகத்துக்கு போற ஒரு வழிதான் எங்க வழி. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். அந்த ஒரு காரியத்தை மட்டும் நம்முடைய மனதில் கொண்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமா நம்ம எல்லாரும் எங்க போகலாம்? சேர்ந்து பரலோகத்துக்கு பறந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இதோடு சம்பந்தப்பட்ட பிலதெல்பியா சபை, அதை குறித்து நாம் பார்க்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தை சொல்லும் போது முதல்ல இருந்தே சபையில
உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா? ஆனா இந்த பிலதெல்பியா சபையில உன்னிடத்தில் குறை உண்டு என்ற வார்த்தையை அவர் சொல்லல. பிலதெல்பியா சபையில என்ன சொல்லல? உன்னிடத்தில் குறை உண்டு என்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லவே சொல்லல. அப்போ இந்த பிலதெல்பியா சபை அதனுடைய காரியங்கள் நம்முடைய தேவனுக்கு பிடித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்க ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இங்க அவர் சொல்லும் போதே சொல்றாரு பரிசுத்தம் உள்ளவர். நான் சொன்ன உங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதே தெய்வத்துடைய நிலை என்ன, அவர் கோபமா இருக்கிறாரா, சாந்தமா இருக்கிறாரா, ஆவியின் நிறைவா இருக்கிறாரா என்கிற அவருடைய மனநிலை வெளிப்படுத்தப்படுகிறது. அங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இதை ஆரம்பிக்கும் போதே பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். தாவீதின் திறவுகோல்னா என்ன? தாவீதின் திறவுகோல் என்பதற்கு யூடியூப்ல ஒரு செய்தி நான் போட்டிருக்கிறேன், நீங்க போய் கேளுங்க. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்தே வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் பலன். கொஞ்சம் பலன் என்கிறது இந்த சபையில இருந்த கொஞ்சம் ஆட்களை குறிக்கிறது. என்னதுங்க? கொஞ்சம் ஆட்கள். இந்த கொஞ்சம் ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால். இந்த கொஞ்சம் ஆட்கள் இந்த சபையில இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கவில்லை, இயேசுவின் நாமத்திற்காக பிரயாசப்பட்டு ஓடினார்கள். சொன்னா இல்லையா? உலகத்தில் எல்லாம் சென்றார்கள் சொல்லிட்டு. அது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை கைக்கொண்டார்கள். வசனத்தை கைக்கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அது என்ன திறந்த வாசல்? அது என்ன திறந்த வாசல்? வெளிப்படுத்தின விசேஷம் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அதனால தான் இது நிறைய பேர் என்ன பண்றதில்லை, படிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. நம்ம இந்த சபையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். திறந்த வாசல் என்கிறது சுவிசேஷத்தின் வாசல் உலகமெங்கும் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் வாசலை தான் இயேசு சொன்னான், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒரு தினம் மூட்ட முடியாதுடா. நீ உலகத்தில் நீ என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வா, எவ்வளவு மதமாற்ற தடை சட்டம் வேணாலும் கொண்டு வா, எத்தனை பேரை வேணாலும் நீ கொலை பண்ணு, எத்தனை பேர்னாலும் அடி, எப்படின்னாலும் பண்ணு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? வாசலை திறந்தாச்சு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். நான் திறந்தது தான். சுவிசேஷ வாசல் திறக்கப்பட்டது. உலகம் முழுவதும் சுவிசேஷ வாசல் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய ஒரு சிலர் அங்கங்கே புறப்பட்டு சென்று இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய மகிமை உள்ள வசனங்களை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். இந்த பிலதெல்பியா சபை அந்த காலகட்டத்தில் நடந்தது. கர்த்தருக்கு மகிமை. இது மாத்திரமல்ல, அங்கங்கே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்னா புரியுதா உங்களுக்கு?
அங்கங்கே குகைகளில், சுரங்க பாதைகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். நம்மெல்லாம் எவ்வளவு மகிமையா வெளிப்படையா ஆராதிக்கிறோம் இல்லையா? இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா தேசத்தில், ஈரான் தேசத்தில், சீனா தேசத்தில் இன்னும் அந்த மாதிரி காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. பைபிளை கொண்டு போனாலே குற்றம். நமக்கு பைபிளுக்கு மரியாதை தெரிய மாட்டேங்குது. பைபிளை கையில் கொண்டுட்டு போனாலே கையை வெட்டிடுவான். வீட்டில் வச்சிருந்தாலே அவனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்க அப்பா அம்மாவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். பெரிய சித்திரவதைகள் இன்னும் உலகம் முழுவதும். அப்போ 1800 ஆரம்பித்தது தான் இதெல்லாம். குகைகளில், குன்றுகளுடைய அடிவாரங்களில், இப்படியெல்லாம் பாலைவனங்களில், காடுகளில் கூடி கூடி ஜனங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சின்ன பைபிள் பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே சின்ன பைபிள். உலகத்திலே சின்ன பைபிள். ஒரு சின்ன இவ்வளோ நீளம் தான் இருக்கும். இவ்வளோ நீளம் தான் இருக்கும் மொத்த பைபிளை. அது படிக்கவே முடியாது. ஆனாலும் அதே மாதிரி பைபிளை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கோம் பாருங்க. நிறைய பைபிள் வார்த்தைகளை எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சு, பெரிய விலை உயர்ந்த கேமராவெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை சுருக்கி 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 சின்ன மைக்ரோஃபிஷ்ன்லாம் சொல்லுவாங்க, அதே மாதிரி சின்னதாக கொண்டு வந்து அப்படிப்பட்ட பைபிள்களை விநியோகித்தார்கள். அதுக்கு விசேஷித்த லென்ஸ் வச்சு தான் படிக்க முடியாது. இப்படியெல்லாம் கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு சென்றது. இன்னைக்கு நீ என்னதான் மறைச்சாலும் ஒன்றும் மறைக்க முடியாது. அதுதான் நம்முடைய மொபைல். எல்லா வீட்லேயும் ஆளுக்கு 1-2 மொபைல். எது சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கு? மொபைல். காசு பணம் இருக்கோ இல்லையோ, ரீசார்ஜிங் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் என்ன மொபைல்? ஸ்மார்ட் மொபைல். அதில் நீ பிரசங்கத்தை எல்லாம் மறைக்கவே முடியாது. இன்டர்நெட் மூலமாக வந்துடும் வீட்டுக்கே. நீ பாத்ரூமில் மறைஞ்சிருந்தாலும் என்ன வந்துடும்? நிறைய வாலிப ஆண்களும் பெண்களும் மொபைலை யூஸ் பண்ணுற இடம் எங்கன்னா தெரியுமா? பாத்ரூம். பாத்ரூம் டாய்லெட்டு ஒரு சிலருக்கு ஸ்மோக் பண்ணாதான் டாய்லெட் வரும். இப்போ வாலிபர்களுக்கெல்லாம் மொபைலை பார்த்தாதான் அங்கே டாய்லெட் வரும் போல இருக்கு. ரொம்ப கஷ்டம். புரியுதா? அப்போ மொபைல் மூலமாக கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் நீ என்ன வேணாலும் தடை பண்ணிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் தெய்வம் வேற வழியை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாக கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு உலகமெங்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. யாரும் அதை ஏன்னா அவரை சொல்லிட்டார், திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. ஒருவனும் பூட்ட முடியாது. நீ என்ன வேணாலும், என்ன சட்டம் கொண்டு வா, என்ன திட்டம் கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன். நீ செத்து போகிற மனுஷன், உன்னுடைய திட்டம், என்னுடைய ஆணவம், உன்னுடைய ஞானம் எல்லாம் குப்பை. உன்னை விட மகா ஞானம் உள்ளவன் நான். எனக்கு எப்படி என்னுடைய வசனத்தை, என்னுடைய மகிமையை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகணுன்னு எனக்கு தெரியும். புரியுதா? எங்கே உட்கார்ந்துருந்தாலும் ஒரே ஒரு வசனம் போதும். நீ வசனமே வேண்டாம் ஐயா, நீ தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நான் வந்து, மகனே நான் தான் உன்னை விடுவிக்கிற இயேசுன்னு நானே தரிசனத்தில் வந்துடுவேன். முடிஞ்சு போச்சு. எத்தனையோ ஆட்களை பார்க்குறோமே நாம. படுத்திருக்கிற நேரத்தில் நல்ல தூக்கத்தில் வந்து தேவன் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு வியாதி, மரணப்படுக்க, நாளைக்கு சாவுன்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இன்னைக்கு ராத்திரி வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மகனே நான் தொட்டுட்டேன், எலும்பு, முடிஞ்சு போச்சு. என்னை பற்றி நீ சொல்ல. எங்கேயும் யாரையா தடுக்க முடியும்? என் தெய்வம் அவர் பூட்டி இருக்கிற இடத்துலையும் போவார், நீ அணுகுண்டு தொலைக்காத இடத்துல வச்சிருந்தாலும் அங்கேயும் போவார் ஆண்டவர். அதனால் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? பிலதெல்பியா சபைக்கு அவர் சொன்னார், ஒருவரும் பூட்ட, நான் இதோ என்ன பண்ண, திறந்த வாசலை நான் வச்சிருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாதுட்டாரு. அன்னைக்கு திறந்தது அப்படியே தான் இருக்குது. சுவிசேஷ வாசல்கள் திறந்துகிட்டே இருக்கு. நம்ம தான் போகாம சோம்பேறியா இருக்கிறோமே தவிர கர்த்தருடைய வசனம் நடந்துகிட்டே இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3:9. இதோ
யூதரல்லாதிருந்தும் யூதர்கள் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சொல்றாரு, யூதர் அல்லா இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தார் உனக்கு தருவேங்கிறார். இங்க யூதர் அல்லாதிருந்தும் யூதர், ஆவிக்குரிய யூதர்கள், மாம்சத்துக்குரிய யூதர்கள் என்று ரெண்டு குரூப் இருக்கு. நமக்கு தெரியும், நம்மெல்லாம் யாரு? ஆவிக்குரிய யூதர்கள். மாம்சத்துக்குரிய யூதர்கள் எங்க இருக்கிறாங்க? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் கூட்டத்தில் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள் வருவார்கள், யூதர்களும் வருவாங்க. அவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தார். யார சொல்றாரு? சரீர பிரகாரமாகிய சாத்தானின் கூட்டமாகிய யூதர்களை உனக்கு தருவேன். அவர்கள் வந்து ஆவிக்குரிய யூதர்களாகிய உம் பாதத்தில் விழுந்து பணிவார்கள். எப்போ? 1000 ஆண்டு அரசாட்சியில். 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த ஆவிக்குரிய யூதர்களாகிய நமக்கு முன்பாக சரீர பிரகாரமாகிய யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? பணிவார்கள். அதுவும் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:10 வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். எதை காத்துக்கணும்? வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம் எது? பூச்சக்கரத்தில் வரப்போகிற சோதனை காலம் எது? அதுதான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். ஒரு சிலர்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது என்னங்க உபத்திரவ காலம், அது என்னங்க மகா உபத்திரவ காலம் அப்படின்னு யாராவது தெரியணும்னு விரும்பினா என்கிட்ட பேர் கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அது தனியாக உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும், அப்போ தான் புரியும். அப்போது பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எப்படி காப்பாரு? உபத்திரவ காலம், மகா உபத்திரவத்து காலத்துக்கு தப்பும்படி எப்படி காப்பாரு? ரகசிய வருகையிலே எடுத்துக்கொண்டு விடுவார். அவ்வளவுதான். ரகசிய வருகையில நான் எடுத்துக்கொண்டு போய் விடுவேன். அப்படி எடுத்துட்டு போய் உங்களை என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பேன். பூமியின் மேலெங்கும் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம், உபத்திரவ மகா உபத்திரவ காலத்துக்கு நான் உங்களை காப்பேன். அதுக்கு தப்புவிக்கும்படி உங்களை நான் பாதுகாப்பேன்ங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெயிலுக்கே தாங்க முடியல, ஏசிக்குள்ள போய் படுத்துக்கிறோம். இன்னொரு பெரிய வெயில் வரும், சூரியன் தகிக்குமா அப்படியே. அதனால உடம்பு ஃபுல்லா கொடிய புண்ணு வருமா. பயங்கரமான கொடிய காலங்கள் வரப்போகிறது. அதுதான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அதுக்கு நீங்க உங்களை தப்புவிக்கணும்னா இப்பமே கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு பரிசுத்தமா நம்ம பாதுகாத்து இந்த சோதனை காலத்துக்கு நாம தப்புவிச்சுக்கணும். புரியுதா? சும்மா இல்லை, எல்லாம் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார் தெய்வம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அவருடைய வார்த்தையில் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ என்ன ஆகாது, ஒளியவே ஒளியாது, எல்லாமே நடந்தே தீரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. எல்லாருக்கும் ஆண்டவர் கிரீடம் கொடுக்க போறாராம். கிரீடம் வைக்கிறதுக்கு ஆசையா தானே இருக்கு. இந்த பெண்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணும்போது ஒரு கிரீடம் வைக்கிறாங்க. அதை வைக்கும்போது கல்யாணம் பண்ணாத பெண்களுக்கு என்ன தோணுது? எங்களுக்கு எப்பப்பா கிரீடம் வைப்பாங்கன்னு தோணுது. கிரீடம் வைக்காம கல்யாணம் பண்ண பெண்கள் என்ன நினைப்பாங்க? ஐயையோ, இந்த கிரீடம் வைக்காம எங்களுக்கு அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி விட்டாங்களேன்னு தோணும் இல்லையா? அப்படிதானே? அப்போ இங்க
மணவாட்டிக்கு ஆண்டவர் கிரீடம் கொடுக்கிறார். 3 விதமான கிரீடங்களை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஒன்று ஜீவ கிரீடம், ஒன்று நீதியின் கிரீடம், இன்னொன்று மகிமையின் வாடாத கிரீடம். ஜீவ கிரீடம் யாருக்கு கொடுக்கிறாரு? சோதனையை சகிக்கிற மனுஷனுக்கு. யாக்கோபு 1:12 சொல்றார். யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகித்து உத்தமனாய் இருக்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். நீதியின் கிரீடத்தை யாரு கொடுக்கிறாரு? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இப்போ இங்க நீதியின் கிரீடம் கர்த்தருடைய வசனத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஓடின ஓட்டம் உள்ள தேவ மனிதன். யாரெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஓடுனீங்களோ, போராடினீங்களோ, விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கிறாரு? நீதியின் கிரீடத்தை கொடுக்கிறார். 3வது ஒரு கிரீடம் 1 பேதுரு 5:1-4 நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க மகிமையின் வாடாத கிரீடம் விசேஷமாக மேய்ப்பர்களுக்கு கொடுக்கிற மாதிரி தெரியுது எனக்கு வாசிக்கும் போது. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. தேவனுடைய மந்தையை மேய்க்கிறது யாரு? மேய்ப்பர்கள். அப்ப உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய். மந்தையை மேய்க்கிற என்ன பண்ணணும்? மனப்பூர்வமா மேய்க்கணும். ஐயோ அந்த பிரேயர் இருக்க, அது இருக்க, அதுக்கு போகணும், இப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. பலவீனம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், ஒரு ஆடு அந்த பக்கம் முறுக்கிட்டு போனாலும், ஒரு ஆடு எழும்பி எட்டி உதைச்சாலும், அப்படிதானே? இப்படியெல்லாம் இருக்கு. ஒரு மந்தையை மேய்க்கிறது எவ்வளவு பெரிய பாடு தெரியுமா? அப்போ மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்துக்கல்ல. அந்த வீட்டுக்கு போனால் ஒரு 500 கொடுப்பாங்களா, இந்த வீட்டுக்கு போனால் ஒரு 1000 கொடுப்பாங்களா, இந்த வீட்டுக்கு போனால் ஒரு 100 கொடுப்பாங்களா? இவங்க கொஞ்சம் வசதியான ஆள், அடிக்கடி நம்ம போகலாம் வீட்டுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியுமா? யார் வீட்டுக்கு போகிறது? வசதி அவங்க கொடுப்பாங்களோ, கொடுக்குறவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறது. வீட்டுக்கு அவங்க கொஞ்ச நாள் பாஸ்டர் ஐயா வராரு, பாஸ்டர் ஐயா வராரு, அவருக்கு பூஸ்ட் குடுறி, காம்ப்ளான் குடுறி, ஐயா சும்மா வெறுங்கையா அவன் அனுப்பக்கூடாது, அப்படியே அவன் நைஸாக கொஞ்சம் போல குடுறி அப்படின்னு கொஞ்ச நாள் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் போக என்ன சொல்லுவாங்க? இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே கிடையாது, வேற வீடே இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நாங்கள் நீங்கள் கூப்பிடாத வீட்டுக்கு வரதே கிடையாது. அப்போ பாருங்க, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு போகக்கூடாது. ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி அவலட்சணமான ஆதாயத்துக்கு போகக்கூடாது. உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும், இல்லைன்னா உனக்கிட்ட அது வந்துடும் இது வந்துடும். நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, அவ்வளவுதான். அப்படிதானா? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை மேய்க்கிற மேய்ப்பனை கனம் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? கனத்துக்குரிய பாத்திரமா. இது கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வருகிற தேவ பிள்ளைகள், அவர்களை கனம் பண்ணுங்கள், அவ்வளவுதான். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வர்ற அவங்க விருப்பத்தினான காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும் நான் சொல்லவே மாட்டேன். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். கர்த்தருடைய சபையில் இருக்கிற மந்தைக்கு மாதிரியா இருக்கணும் யாரு? மேய்ப்பன். உங்களை ஜபிக்க சொல்லிட்டு நான் என்ன பண்ண சொல்லக்கூடாது? நல்லா தூங்கிட்டு இருக்க கூடாது. நான் உங்களை சீக்கிரமா சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு
நான் வேற எங்கேயும் போயிட்டு லேட்டாக வந்து இங்கே புல்பிட்டில் ஏறக்கூடாது. உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகிற மேய்ப்பன் உங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். புரியுதா? நீங்கள் யாரை பின்பற்றி நடக்கணும் தெரியுமா? மேய்ப்பனை பின்பற்றி ஆடு நடக்கணும். மேய்ப்பன் போகிற வழியில் ஆடு நடக்கணும். அப்போ மந்தைக்கு மாதிரிகளாக இருங்கள், கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இப்படிப்பட்ட மேய்ப்பருக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, பிலதெல்பியா சபைக்கும் முத்துக்களை தேடுகிற வியாபாரி விலையுயர்ந்த முத்தை கண்டுபிடித்த காரியத்தை குறித்தும் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் உமது வேதத்தின் மகத்துவங்களை அறியணும். கர்த்தர் உமது விலையுயர்ந்த இந்த முத்தை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு எப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் எழுப்பி உமது ராஜ்யத்தை கட்டி எழுப்பி வருகிறீர் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உமது ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஒரு சிறு பங்கை செய்வதற்கு என்னை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ரகசிய வருகையிலே வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென்.